அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா இழப்பீட்டுத் தொகை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை. வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. $2.5 மில்லியன் மாயமான விவகாரம் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. திருகோணமலையில் கோர விபத்தில் சிக்கிய பேருந்து 20 பேர் படுகாயம். வெசாக் விடுமுறை குறித்து மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மன்னார் வீதியில் வீசப்பட்ட மனித உடல் பாகங்கள் மக்கள் விசனம். தமிழர் பகுதியில் மிளகாய் தோட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவசாயி. 2 கப்பல்களை சிறைப்பிடித்த ஈரான் மீண்டும் உருவான போர் சூழல். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்கவே முடியாது, அமெரிக்காவின் முற்றுகைக்கு ஈரான் பதிலடி. சவுதியில் உள்ள இலங்கையருக்கு வெளியான விசேட அறிவித்தல். தொடர்பான விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகள் முன்னேற்றம் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிகமான வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையின் வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இந்த வெப்பமான நிலை காணப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவான வெப்பச்சுடன் நாளை 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தவிர்த்து கொள்ள பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் இயன்றவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிடமிருந்து பெறப்பட்ட கடனுக்கான ஒரு தவணையாக செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் நிதி காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு 5 உறுப்பினர்களை கொண்ட தொழில்நுட்ப குழுவை நியமித்துள்ளது. திரைசேரியின் 2 பிரதிநிதி செயலாளர்களை உள்ளடக்கிய இந்த குழுவிற்கு AN ஹபுகல மற்றும் SS முதலிகே ஆகியோர் இணைத்தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் KDJ பிரேமரத்ன, சட்ட விவகாரங்கள் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் AKDD அரந்தர, தகவல் தொழில்நுட்ப மேலாண்மை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ED சிறந்த ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்பட்ட இந்த நிதி மாயமானதற்கு மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்ட போலியான கட்டண அறிவுறுத்தல்கள் காரணமாக இருக்கலாம் என அமைச்சு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அத்தகைய மோசடியான அறிவுறுத்தல்களால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் மற்றும் நிதி பரிமாற்றத்தில் நடந்த தவறுகள் குறித்து இந்த குழு விரிவாக ஆராயும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை முன்னெடுத்து அதன் அறிக்கையை மிக விரைவில் சமர்ப்பிக்குமாறு இந்த குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் நோக்கி பயணித்த பேருந்தொன்று கிண்ணியா பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 23க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர்.
காயமடைந்தவர்கள் மூதூர் மற்றும் திருகோணமலை வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மே 30 வெசாக் பூரணை தினமாக பிரகடனப்படுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று அறிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு இணங்க மே 27 முதல் ஜூன் 2 வரை வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது. இதேவேளை ஞாயிற்றுக்கிழமை வரும் 31 வெசாக் தினத்தை அடுத்த பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவுத்பார் பகுதியில் இறந்த சடலங்களிலிருந்து அகற்றப்படும் மனித எச்சங்களை உரிய வகையில் புதைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை காரணமாக பாரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் இயங்கி வரும் தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறந்த உடல்களிலிருந்து அகற்றப்பட்டு மனித உடற்பாகங்கள் அந்த பகுதியில் நாய்களால் இழுத்து செல்லப்பட்டு பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்துள்ளது. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மன்னார் நகர சபையின் தவிசாளருக்கு பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக நகர சபையின் தவிசாளர் துரித நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் மிளகாய் செய்கை தோட்டத்தில் காயங்களுடன் 19 ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்ட 68 வயதுடைய விவசாயி உள்நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை 19 காலையில் களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டு திட்டம் பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டம் ஒன்றில் 68 வயது விவசாயியான கோவில் வீதியை சேர்ந்த நபர் ஒருவர் தோட்டத்தில் வைத்து இனம் தெரியாதாரோல் அவரை கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து நேற்று செவ்வாய்க்கிழமை சடலத்தை சட்ட வைத்திய அதிகாரியான வைத்தியர் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போது உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் 3 முறை அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபரை தேடும் நடவடிக்கை குறித்து போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2 வார இடைக்கால போர் நிறுத்தம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பல்களை முற்றுகையிடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு ஏவுகணை தயாரிக்கும் ரசாயனம் கொண்டு சென்ற கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தி கப்பலை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வளைகுடா கடற்பகுதியில் சென்ற 2 கப்பல்கள் மீது ஈரான் புரட்சிகர படை தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அந்த 2 கப்பல்களையும் ஈரான் புரட்சிகர படை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஈரான் துறைமுகத்திற்கு கப்பல்களை கொண்டு செல்ல இருக்கிறதாம். இந்த தகவலை ஈரானுக்கு சொந்தமான தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது. அந்த 2 கப்பல்கள் MSC ஃபினசாஸ்கியோ எபானிமிடோடஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆனால் கப்பல் உரிமையாளர்கள் இது தொடர்பாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா ஈரானின் 2 கப்பல்களையும் பறிமுதல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை தொடர்ந்து நீட்டித்து வரும் நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாஹர் ஹலிஃபாஃப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அமெரிக்கா ஒருபுறம் போர் நிறுத்தம் என்று கூறிக்கொண்டு மறுபுறம் கடற்படை முற்றுகையின் மூலம் உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார்.
இத்தகைய செயற்பாடுகள் தொடரும் வரை முழுமையான போர் நிறுத்தம் என்பது அர்த்தமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன் கருதி கொன்சியுலர் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வார நாட்களில் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மாத இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.